ஃபஸ்ட்டு டைரக்டர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவதார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்துட்டு ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது எங்கேயுமே நிப்பாட்டாமல் அது முட்டி மோதி அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எங்கே கஷ்டப்பட்டு அந்த ப்ராடக்ட் வந்து என் ப்ராடக்டாக தேட்டர் வரைக்கும் கொண்டு வருவார். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு ஒரு 3 to 4 இயர்ஸாகவே இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. அப்புறமா சில நிறைய செலவுகள்னால வந்து ஹோல்ட் ஆகுது. ஸோ எங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனால் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. ஸோ அவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணார். நான் அவரை ரொம்ப நம்பினேன். ரொம்ப கிரேஸியான ஒரு டைரக்டர். எனக்கு நிறைய தயக்கம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங் எல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அப்படின்னேன். இல்லை சார் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த கேரக்டரே அப்படி தான், அந்த காதல் குமாரே அப்படி தான் சார், அவர் பைத்தியம் சார் அவன் அப்படின்னாரு. ஸோ அதுக்காகவே நானுமே ஒரு மேக்ஸிமம் எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லாமல் என்னென்ன பண்ண முடியுமோ, ஒருத்தன் வந்து ஃபைட் பண்ணால் எப்படி குரங்கு மாதிரி எப்படி குதிச்சு குதிச்சு சண்டை போடுவான், ஸோ ஒரு 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 ஒருத்தன் வந்து ஒரு மங்கி மாதிரி ஒரு கிரேஸியான ஒரு பர்சன் எப்படி ஃபைட் பண்ணுவான், அவன் டான்ஸ் ஆனால் எப்படி அவனுக்கு அவனுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. அவனுக்கு வந்துட்டு ஒரு இப்படிதான் ஒரு மனுஷா இருக்கணுன்றதுலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன். நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். லாஸ்ட் ஒரு எனக்கு தெரிஞ்ச படத்தை ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து படம் ஃபுல்லாக தலைகீழியே தான் தொங்கி படமே நான் சொல்லியிருப்பேன், இந்த கதையே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து கேமராமேன் வில்லியம்ஸ்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் டைரக்டருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ நல்ல படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தேவைப்பட்டது. அப்போ நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட, சார் நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும் சார். பெரிய மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது பட்ஜெட் பெருசாக இருக்குது, பட் ஆனால் நம்மளுக்கு இருக்கிற பட்ஜெட்டில் நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அவர் தான் சார் ஹீரோ. இதுக்கு நான்லாம் ஏதோ சும்மா நடிச்சிருவேன் சார். அவர் மியூசிக் பண்ணலன்னா, அவர் ஆர்ஆர் பண்ணலன்னா, அவருக்கு அந்த ஒரு ஃபேண்டசி சென்ஸ் இல்லைன்னா இது பண்ணவே முடியாதுன்னு சொல்லும்போது தான் நாங்கள் பார்த்த ஒரு மியூசிக் டைரக்டர் அச்சுண்ணா. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட சாங்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் அதை கேட்கும்போது நினச்சிருக்கேன் ஒரு நாள் இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காகவே நான் இந்த படத்தில் உங்களோட மியூசிக்கில் நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எடிட்டர் கிரேசன். ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நல்ல நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே இருந்த ஒரே ஒரு ஃபயர் என்னென்னா, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்டை ரொம்ப ஒரு ஒரு வேகத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் யாராவது எதனா சொல்லியிருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ஒரு ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வரும், இல்லைனா சினிமா பிஸ்னஸே இல்லைப்பான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு படத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ஆக்டர்ஸாக ஜீவாண்ணா எப்போவுமே வந்துட்டு எனக்கு ஒரு அண்ணனா வந்துட்டு எதுவாக இருந்தாலும், நான் ஒரு படம் நடித்தாலும் சரி, அண்ட் எங்கேயாவது என்னை பார்த்தாலும் சரி, ரொம்ப அன்பாக வந்துட்டு எனக்கு எப்போவுமே வந்துட்டு என் கூடயே இருப்பார். ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு வில்லனாக நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேசணும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அண்ணன் தம்பி, முன்னாடி வந்தால் வில்லனு அப்படின்வாரு. ஸோ வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ணா. அண்ட் இதில் ஹீரோயினாக வந்துட்டு ஷாய்பா நடிச்சிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இங்கே வரல. வெரி சொன்ன அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் வந்து கல்யாண ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அயனாரண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு தேட்டர்ஸுக்கு கொண்டு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் அந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதுக்கு. அண்டு ஆரினா தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நேற்று ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், ஏன்னா எனக்குமே எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் அவர் சொல்லுவார். ஒரே ஒரு கால் பண்ணேன், நீங்கள் வந்தீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட ப்ரெசன்ஸ்க்கு. அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு சில நேம்ஸ் எல்லாம் எனக்கு மைண்டில் நிற்கவே நிற்காது. அதனால தான் என்னால் நேம் சொல்ல முடியாமல் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் அண்ட் எங்களை சப்போர்ட் பண்ண இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் எனக்காக வந்திருக்கானுங்க. மச்சான் தேங்க்ஸ் அலாட் நீங்களாம் வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஏன்னா அவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை ரொம்ப நம்புவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் கை கொடுத்து, நீ வா ஏன் நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய கிடச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூடா. ஏன்னா வந்தவொடனே எனக்கு தலைப்பு பார்த்துட்டு எனக்கும் கன்ஃபியூஷன். என்னடா வந்து படம் என்கிட்ட டைட்டில்னு சொல்லலை, எதுவுமே போஸ்டும் அனுப்பலை. எனக்கு கூப்பிட்டுருக்கான், விஜய் மில்லன் சாரையும் கூப்பிட்டுருக்கான். அவர் காலையில் ஃபோன் பண்ணி அவரு கேட்டார், கூப்பிட்டான்டா திடீர்னு இப்போ தெலுங்கு பிஸ்னஸ் கால் வந்துட்டாங்க, அவன்கிட்ட சொல்லு வர முடியலன்னு சொல்லிட்டு.
என்ன படம்னு என்ன கேட்குறாரு. இல்லை சார் அவன் கூப்பிட்டா வரான்னு சொல்லிட்டேன், எந்த தகவலும் இல்லை, எனக்கு எதுவுமே அவன் அனுப்பலை அப்படின்னு. சரி விஷ் பண்ணேன்னு சொல்லிடு, இந்த மாதிரி வர முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். உள்ளே வந்தோடனே எனக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் இந்த போஸ்ட் சுற்றும் போது இதில் கரான் இருக்கு, அந்த பக்கம் தனுஷோட போஸ்ட் இருக்கு. இவர் டைட்டில் அவர் எடுத்துட்டாரா, அவர் டைட்டில் இவன் எடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே தான் நான் உள்ளே வந்தோடனே நான் தமிழ் இங்கிலீஷ் கீழே போட்டிருக்காங்களே, காராவா இல்லை கராவா அப்படின்ற பேரெல்லாம் நம்ம மாற்றிப்போம் இல்லையா. அது யார் வச்சாங்க என்ன பிரச்சனை தெரில. வந்து உட்காந்து நானும் சாராக தான் பேசிட்டு இருந்தோம். வந்து உட்காந்தவொடனே அவர் பொங்கி இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டாரு, அவர் மனசில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும். இது இப்போ குழப்பம்தான். இது வந்து இப்போ நாங்கள் எந்த காராவை பார்க்கணுங்கிறத முதல்ல ரிலீஸ் டேட்டை வச்சு தான் முடிவு பண்ணோம். இந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் மகேந்திரன் படம், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆன படம் தனுஷ் படம். ஸோ அதனால் தம்பி தனுஷோட ரெடி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமாக மாஸ்டர் மகேந்திரனா நமக்கு தெரியும்ல, மாஸ்டர் இனிமேல் அழிஞ்சு மகேந்திரனா அவனுடைய பேச்சு நிறைய இடங்கள்ல முதிர்ச்சியோடு இருக்குது. ரொம்ப அதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய பக்குவமாக பேசுகிறான், மைக்கெல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்டே இருக்கனால என் ஒய்ஃப் சொல்லிட்டே இருப்பாங்க, அவனை ரொம்ப பிடிக்கும் வீட்டில். அவனை பார்த்தே வர இடம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. ஏய் அவனுக்கு ஒரு வீடியோ பேசியிருக்கான், அவனை பார்த்து அவன் எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தோம். அதனால் அவன் வந்து தளபதி ஃபேன் வேற. அதனால் மைக்கை பிடிச்சானா சில நேரம் உணர்ச்சி செய்யப்பட்டு மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிடுவான். உட்கார சொல்ல நிறைய பேசணும் அவனை பற்றி. ரொம்ப ரொம்ப அவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிட்டர்மினேஷன். ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக செஞ்சிடணும். தோத்தா கூட அவனால் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷார்ட் பேட்மிண்டன்லாம் ஆடும்போது தோத்துட்டோன்னா அதை ஏன் தோத்தோம், அதை எப்படி சரி பண்ண முடியும், ஆனால் வாங்கினேன் திருப்பி ஒரு கேம் போட்டு ஜெயிப்பான் அப்படின்வான். அவங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்கு. எல்லாரும் வெற்றி தோல்வி வரும். ஆனால் இந்த மாதிரியான ஹீரோக்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் என்னன்னா, ஒரு படத்தை தோளில் சுமந்துக்கிட்டு போகக்கூடிய ஹீரோக்கள்ல மிக முக்கியமான ஒரு ஹீரோ. கடைசி வரைக்கும் அந்த படத்துக்கு என்ன வேலை செய்யணும், நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி டேட் கொடுத்தா என்ன, அது வந்து இன்னைக்கும் அந்த படத்துக்கு நம்ம நேர்மையாக வேலை செய்யணும். கையில் அதுக்கெல்லாம் வேற ஒரு புது படம் வந்தால் கூட அந்த படத்துக்கும் நம்ம சரியாக நியாயமாக செய்யணும். அந்த தயாரிப்பாருக்கு, அந்த இயக்குனருக்கு அது என்ன செய்யணுமோ அதை செய்கிறது இருக்குல்ல. நேற்று அவன் பொண்ண ஃபோன் கால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேர் கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நிறைய நடிகர்கள் படம் நடிக்கிறோம், அவங்க நடித்த படத்துக்கு விளம்பரத்துக்கு அவங்களே வர்றதில்லை. இப்போ அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ அது ஹீரோயினாக இருக்கட்டும், சில இடங்களில் ஹீரோவாக இருக்கட்டும், யாருமே வர்றதில்லை. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, அவங்க நடித்த படம் இந்த ப்ரீமியர் போட்டால் அதை பார்க்கும், அவங்க வர்றதில்லை. இண்டஸ்ட்ரியில் இவங்க கூப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வர்றதில்லை. இப்படியான சில சிக்கல்களான சூழல் இருக்குது. திடீர்னு நேற்று ஃபோன் பண்ணோன்னே எனக்கு இன்னொரு டவுட் வேறு. இவன் ஏதாவது கட்சியில் தொகுதியில் ஜாயின் பண்ணி எங்கேயாவது எலெக்ஷன் கேம்பெயினில் இருக்கான் போல இருக்கு அப்படி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் பேச்சு தோற எல்லாம் பார்த்தோன்னே அவர் இளைய தளபதி ஆகி அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தம்பி இளைய தளபதி ஆகி சரி மறுபடியும் ஜாயின் பண்ணி ஏதாவது தொகுதியில் இதில் நிற்கிறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். கேட்டேன், கூப்பிட்டாங்க போகலண்ணே, படம் நடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போவோம்னா. அதனால் நான் தான் சொன்னேன், இது எலெக்ஷன் டைம் வேற, நிறைய கேம்பெயினில் நிறைய கோரிக்கைகள்லாம் வர வைக்கிறாங்க. நீ ஏதாவது கமிட்டியில் இருக்கியாடா, பார்த்து ஏதாவது சினிமாவுக்கு பார்த்து செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டேன். நான் ஏன்னா என்ன வம்பளுத்து விட்றீங்கன்னு கேட்டான். இல்லை இருக்கிற நிலைமையை பார்த்தா விவசாயிக்கணும் ரத்து, அது மாதிரி கூட்டுறவு நகை வச்சவங்க, அதுவங்க படிப்பு கல்வி வாங்கினவங்க, அதுக்கப்புறம் இப்போது டிகிரி முடிச்சு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, அப்புறம் டிப்ளமோ முடித்தவங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ நம்ம 8th ஃபெயிலு 8th பாஸு 10th ஃபெயிலு நமக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்போ இந்த ஃபெயிலான கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு கவலை நிறைய பேர் இதை பார்த்தவங்களுக்கு இருக்கும். டிப்ளமோ படித்தவனுக்கு ஓகே, டிப்ளமோ படிக்காத ஆள் ஒரு பெரிய கூட்டம் இருக்கே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஆதங்கமான விஷயம் என்னன்னா, சினிமா துறைக்கு எந்த அறிக்கையுமே இல்லை.